ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெட் வெல்வெட் கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேக்கில் என்ன ஸ்பெஷல்னால், நம்ம இன்றைக்கி ஓவன் யூஸ் பண்ண போகிறதில்ல, குக்கரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இட்லி பேனில் சாதாரணமாக நம்ம இட்லி அவிக்கிற இட்லி தட்டில் எப்படி கப் கேக் பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 50 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. அது நல்லா பீட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா ஒரு பெரிய கத்தி கூட நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். அப்புறமா 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா பீட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிடலாம். தென் 50 கிராம் பவுடர்ட் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா தான் கேக் நல்லா ஸ்பாஞ்சாக வரும். இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கலந்துக்கணும். அப்புறமா ரெட் கலர் லிக்விட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெட் வெல்வெட் கேக் பண்ணுறதுனால நான் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கலராக வேணுமோ அவ்வளோக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லிக்விட் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக வச்சிடலாம். அடுத்து நம்ம சாலிட் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 1 கப் மைதாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் வெண்ணிலா பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இப்போது தனித்தனியாக கலந்து வச்சுருக்க 2 பேட்டரையுமே சேர்த்து கலந்துடலாம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு கேக் நல்லா வரும். அதனால் நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இப்போ நம்ம இட்லி பேனை அடியில் மண் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மூடி வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். இப்போது இடியாப்பாச்சில் கப் கேக் வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இடியாப்பாச்சுக்கு பதிலாக நீங்கள் இட்லி தட்டில் கூட செஞ்சுக்கலாம். அந்த ஹோலில் வச்சிங்கன்னா போதும். இப்போது பேட்டரை ஊற்றிடலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. 1/4 பங்கு ஊற்றினா போதும். இப்போது லைட்டாக ஷேக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பபிள்ஸ் எதுவும் வராமல் இருக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்து இட்லி தட்டில் வச்சிடலாம். நான் ப்ரீ ஹீட் பண்ண வச்சுருந்த அந்த இட்லி தட்டில் அப்படியே வச்சு திரும்பவும் மூடிடலாம். அப்படியே ஒரு 35 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். கேஸ் கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. தேர்ட்டி 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், கேக் சூப்பராக வந்திருக்கு. இப்போது ஒரு குச்சி வச்சு லைட்டாக குத்தி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கிளியராக வந்திருக்குன்னா கேக் நல்லா பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம்.
இப்போது வெளியே எடுத்து உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக வந்திருக்குன்னு, நல்லா ஸ்பான்ஜியாக இருக்குது. இப்போ இதை நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். நான் இங்கே ரெட் அண்ட் க்ரீன் கலர் க்ரீமில் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இல்லைன்னா வேறு ஏதாவது ஷேப்பில் கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெட் வெல்வெட் கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கலாம். வித் லவ்விங் காட் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ. பை பாய்.